தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். அமெரிக்கா ஈரான் யுத்தம் அடுத்த இன்னொரு கட்டத்திற்கு அது ஒரு பெரும் யுத்தமாக மாறக்கூடிய ஒரு சூழலில் போய் நின்றுட்டுருக்கு. சில முன்மொழிவுகளை ஈரானுடைய தரப்பில் வழங்கியிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கானது. அது ஒட்டுமொத்தமாகவே ட்ரம்ப் நிராகரிச்சிருக்கிறாரு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் அடுத்த கட்ட யுத்தத்திற்கான ஆயத்தங்களை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. கடுமையான எச்சரிக்கையை ஈரான் தெரிவித்திருக்கிறது. இப்போ ஜனாதிபதி பெசஸ்கியான் உட்பட சபாநாயகர் கலிபாப் உட்பட பலரும் நாங்கள் எதிர்க்கிறதுக்கு துணிச்சலோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே வேளையில் உலகமே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ரகசிய ஆயுதத்தை, எதிரிக்கு மிக பெரும் அழிவை வழங்கக்கூடிய ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இவங்க தொடர்ந்து இந்த ஒரு 4-5 நாட்களாக பேசுபொருளாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது என்ன ரகசிய ஆயுதம்? எதனால் இவ்வளவு தைரியமாக ஈரான் இன்னமும் களத்தில் நின்றுட்டுருக்கு? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ப்ரப்போசலை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு ட்ரம்ப் தெளிவாக சொல்லிட்டார். ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கோருவது போல யுரேனியத்தை நாங்கள் அழிக்க முடியாது. சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமேனி என்ன சொல்லியிருக்காரு, அணுசக்தியும் இந்த மிசைல் டெக்னாலஜியும் ஈரானுடைய தேசிய சொத்துக்கள், ஒருபோதும் அவற்றை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அவர்கள் கோருவது, உங்களுடைய கப்பற்படை முற்றுகையை நிறுத்துங்கள், அது சட்டவிரோதமானது, ஈரானுக்கு போகக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்துவது சட்டவிரோதமானது, அதை தடுத்து நிறுத்துங்க, அதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் ஹோர்முஸை நாங்கள் திறக்க முடியும், மிச்சதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றதான். மிச்சம் ஈரானுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. போரில் ஆட்களை கொன்னது, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததுக்கு அதுக்கு நெட்டையீடு, சாங்ஷன் எடுக்கணும், இப்படி பல கோரிக்கைகள் ஈரான்கிட்ட இருக்குது. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட நாடு ஈரான் போய் அமெரிக்காவில் குண்டு வீசி இந்த போரை துவங்கலை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இந்த போரை துவக்கி ஈரானுக்கு பெரிய சேதத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் ஈரான் கேட்கின்ற அந்த நிபந்தனைகள், கோரிக்கைகள் சரியானவை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பற்படை முற்றுகையின் மூலமாக ஈரானை ஒடுக்கி விடலாம், இன்னும் கொஞ்சம் பணிஞ்சு வருவாங்க, இங்கே டைட் பண்ணால் இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்ற மாதிரி அதை தொடர்ந்து அமெரிக்கா செய்து வருகிறது. இதில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு யுத்தம் நடத்தி, இப்போ கப்பல்களை வச்சு ஒரு யுத்தம் நடத்தி தனியாகவே இதில் சாதித்து விட முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் எண்ணி இருக்கிறாரு. பெண்டகனில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இது பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் மற்ற நாடுகளோட ரகசியமாக நேற்றைய செய்தி இது பேசிக்கொண்டிருப்பதாக சொன்னாங்க. அப்படி ஏற்கனவே பிரிட்டன், பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரம்புக்கு வேற என்ன வழி இருக்குது? இதில் இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு ஏதாவது நாடுகள் துணிந்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த நாடுகளும் இதில் பங்கேற்பதை விரும்பவில்லை. குறிப்பாக நேட்டோ நாடுகள், அதுதான் மெயின். நேட்டோ நாடுகள் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் யார் ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒரு நாட்டையாக கேட்க போகிறீங்க? அது ரூல்ட் அவுட்டு. அடுத்தபடியாக அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்டு ஒரு குயிக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து ஈரானை எப்படி தாக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் செய்து அது ட்ரம்ப்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப் அடுத்த தாக்குதல் நடந்தாங்கன்னா ரொம்ப அதிரடியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. ஈரானுடைய அந்த கண்டிஷன்ஸை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவங்க தான் சரி வரலைன்னா போர் தான் இப்படின்னு மாற்றி மாற்றி மிரட்டி பேசுகிறார். அதற்கு பதிலடியாகத்தான் ஈரானுடைய அந்த பாராளுமன்ற சபாநாயகரோ IRGC தளபதிகளோ முன்னெப்போதும் இல்லாதவரை எங்களுடைய பதிலடி இருக்கும், புதிய ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவோம், அது என்னன்னு டீட்டெயில் சொல்லலை. அது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைலா, அல்லது ரேடார் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் வீழ்த்த முடியாத அதிகம் சேதம் விளைவிக்கக்கூடிய ஏவுகணையா, இல்லை ட்ரோனா, இது என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ IRGCனுடைய தளபதிகள் ஏற்கனவே அப்ரஹாம் லிங்கன் ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டது, 6 ஏவுகணை அதில் போய் விழுந்தது, எங்களுடைய குறி எதுவும் தப்பல்ல அப்படிங்கிறது திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்ல இதை பேச வேண்டிய காரணம், இதனுடைய உள்நோக்கம் என்னவாக? அதான் நாங்கள் பணிஞ்சு போகலை,
உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், சரண்டர் ஆக மாட்டோம், எதிர்த்து நிற்போம். நீ என்ன ஆயுதங்கள்லாம் நீ புதுசாக நீ கொண்டு வரையோ அதுக்கு நாங்களும் புதுசாக கொண்டு வருவோம் அப்படின்ற முறையில் பதிலுக்கு பதில் சொல்கிறது தான். உண்மையிலே ஈரான் வந்து அதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் என்றைக்காவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்மை தாக்கும் அப்படின்னு இந்த போரை அவர்கள் முன்கூட்டியே கணித்திருந்தார்கள். அதனால தான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு தந்திரத்தை வகுத்து இந்த போரில் வீழ்ச்சி அடையாமல் தோல்வியடையாமல் எதிர்த்து அவர்களால் நிற்க முடியுது. அதனால ஈரான் வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்குது. அவர்கள் சொல்வது போல் இன்னும் பயன்படுத்தாத வலிமை மிக்க ஆயுதங்கள் ஈரான் வசம் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருடங்களாக இந்த ஏவுகணை தொழில்நுட்பம், ட்ரோன் தொழில்நுட்பம், இது ரெண்டுலேயும் ஒரு முன்னேறிய நாடாக ஈரான் இருக்குது. மற்றபடி விமானப்படை, கடற்படை எல்லாம் அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு வலு இல்லாமல் இருந்தாலும் இதை பொறுத்தவரை இந்த 2 துறைகள்லையும் அவங்க அட்வான்ஸ்டா இருக்காங்க. சின்ன சின்ன படகுகள் எல்லாம் வச்சிருக்காங்களே, அது வச்சிருக்காங்க. நடத்துறது. நம்ம இப்போ ஹோர்முஸ் அதை வச்சு தானே கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போவும் வந்து அமெரிக்கா என்ன வார்ன் பண்ணியிருக்குன்னா, ஹோர்முஸை கடந்து சில கப்பல்கள் வருது, ஈரான்ட்ட அவங்க டோல் கட்டிட்டு வந்ததுன்னா நாங்க விட மாட்டோம். அப்ப டோல் கட்டிட்டு பல கப்பல்கள் போயிட்டு தான் இருக்கு. அமெரிக்கா ஈரான் கப்பல்களை மட்டும்தான் முற்றுகையிடுது, மற்ற கப்பல்களை முற்றுகையிடுவது இல்லை. மற்ற கப்பல்கள் ஈரானுக்கு வரி கட்டிட்டு போகக்கூடிய நிலைமையை நம்ம வந்து பார்க்குறோம். அதனால ஈரான் வந்து அந்த என்ன ஆயுதம் என்பது இவங்க போரை மீண்டும் தொடுத்தால் ஈரான் பதிலுக்கு அதை காட்டும். மற்றபடி மக்கள் கூடக்கூடிய அந்த இடங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய விதவிதமான அந்த ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, அந்த பதாகைகளை வைத்து கொண்டு தான் மக்கள் முழக்கமிடுறாங்க. இதெல்லாம் நம்ம நேரில் அந்த வீடியோக்களில் பார்க்க முடியுது. அதனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டோட ஆதரவு இல்லை. பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து இதெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க, ஐரோப்பிய நாடுகளும் இது பண்ணுறாங்க. அப்புறம் புட்டினும் ட்ரம்பும் 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக புட்டின் சொல்லியிருப்பார், ஈரான் அவங்கள மாதிரி நினச்சது மாதிரி வெல்ல முடியாது, அவங்க வைக்கிற டிமாண்டெல்லாம் சரியானது, ஒழுங்கு மரியாதை பேச்சுவார்த்தைக்கு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் சேதம் அதிகம், உங்கள் பேரும் டேமேஜ் ஆகும் இப்படின்னு புட்டின் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். 1.5 மணி நேரம் பேச வேண்டிய அவசியம். ஆமாம் ஆமாம். அப்போ இவ்வளவுத்துக்கும் ரஷ்யா வந்து அமெரிக்காவினுடைய எதிரி நாடு. உக்ரைன் போர் தொடுத்த போது உக்ரைனுக்கு ஆயுதமும் நிதியும் வழங்கியது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். அப்படி புட்டின் ஒரு சர்வாதிகாரி எல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு ஈரான் போருக்காக புட்டினோட 1.5 மணி நேரம் பேசுறதே அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. எதிரி நாட்டில் போய் அண்ணன் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி விடுங்க, நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டே முடியலை, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு எதிரி நாட்டுகிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு? அதே போல் மே 15, 16 சைனாவுக்கு போகிறாரு, இல்லை கேன்சல் பண்ண போகிறாரா என்னன்னு தெரியல. இந்த சமயத்தில் சைனாவோட நேரடி விசிட்டும் ட்ரம்புக்கு இருக்கு. ஆனால் சைனாவினுடைய பல நிறுவனங்கள் பொருளாதார தடை போட்டிருக்காரு. ஈரான்லேருந்து ஆயில் பண்ணுறீங்க, சுத்திகரி அந்த ரிஃபைனரிஸு, அப்புறம் வந்து கப்பல் நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் பொருளாதார தடை. சைனா இதை கடுமையாக கண்டிச்சிருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள்கிட்டயே கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைக்கு ட்ரம்பு தள்ளப்பட்டிருக்காரு. அதனால் அவர் போர் என்பது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையாக தான் இருக்கும். சரி, போன தடவை தோத்துட்டோம், இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடலாம். இல்லை சூதாட்டத்தில் விளையாடுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா ஜெயிச்சிருவாங்க, அடுத்து ஒரு 100 ரூபா இழந்துருவாங்க, சரி அடுத்த ரவுண்டில் பிடிச்சிருவோம், அப்புறம் இன்னொரு 100 ரூபா போகும், அப்படி போயிட்டே இருக்கும், கடைசியில் திவாலாக வேண்டியதான். அதே போல் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் போர் என்ற இந்த வளையத்தில் விழுந்தால் மேலும் பல இழப்புகளை தான் சந்திக்குமே தவிர ஒருபோதும் போரில் வெல்ல முடியாது. இது ஈரானுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அமெரிக்கா மிரட்டல் விடுத்தா பதிலுக்கு அவங்களும் சொல்கிறாங்க. அதனால் இப்போ ட்ரம்ப் தனது கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு இறங்கி வரணும். இதில் இன்னொரு விஷயம், 60 நாளைக்கு மேலே ஒரு நாட்டில் அமெரிக்கா போர் தொடுத்தால் பாராளுமன்றத்தில் அப்ரூவல் வாங்கணும். ஏன் வாங்கணும் அப்படின்னா அப்படி சட்டம் இருக்குது. 60 நாளை தாண்டி போர் புரியுதுன்னா பாராளுமன்றத்தினுடைய அனுமதி ஏன் வாங்கணும். அதை வந்து ட்ரம்ப் என்ன குறுக்குவழி பண்ணியிருக்காருன்னா, போர் நிறுத்தம் வந்து 60 நாளைக்கு முன்னாடியே முடிச்சாச்சு, அதனால வாங்க வேண்டியதில்லை. ஆனால் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தற்காலிக போர் நிறுத்தம். அப்படின்னா போர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, போர் நிரந்தர உடன்படிக்கை வரலை. அதனால் இது 60 நாளில் பாராளுமன்றத்தில் நீ கேட்கணும், இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீ அவமதிக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இதை ஒட்டி பத்திரிகைகள்
பொதுமக்கள்கிட்ட எடுத்த சர்வேல அப்படி பார்த்தா போருக்கு எதிராக தான் பெரும்பான்மை கருதுறாங்க. அதிகமான மக்கள். ட்ரம்ப் வந்து எதிரான ட்ரம்பினுடைய இமேஜும் அடி வாங்கியிருக்கு. ஸோ உள்நாட்டிலையும் அவருக்கு எதிர்ப்பு, உலக நாடுகள்லையும் எதிர்ப்பு. ஹோர்முஸை ஈரான் மூடியதுனால நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி உலகம் முழுவதும் கடும் பொருளாதார நெருக்கடி. இப்போ அமெரிக்க விவசாயிகளே எரிபொருளுக்கு அதிக விலை, உரங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஒரு கேலனுடைய பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் $5 தாண்டி போயிருச்சு. இப்படி அவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் ட்ரம்ப் வந்து வெளியே வந்து வலிக்காத மாதிரி கைப்பிள்ள மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே அவர் நிறைய அடி வாங்கியிருக்கிறாரு. பேசித்தான் இதை தீர்க்க முடியுமே தவிர போர் முடியாது அப்படின்றது ட்ரம்புக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த திமிர் இருக்குல்ல, என்னோட நீ பெரிய ஆளா? அடிக்கடி அவங்க சொல்றது என்னன்னா, ஈரானுடைய அரசியல் தலைமை அழித்து விட்டோம், இராணுவத்தை அழித்து விட்டோம், விமானப்படை அழித்து விட்டோம், கப்பற்படை அழித்து விட்டோம், ஒன்றும் இல்லை. அதனால இனிமே ஒரு படையை எடுத்தா ஈரான் தாங்காது, ஈரானுடைய சிவிலியன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுவோம். இப்படிதான் ஒரு தரம் தாழ்ந்து மிரட்டுறாங்களே தவிர உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கு. ஏன்னா ஹோர்முஸ், அப்புறம் கல்ஃப் நாடுகள் எல்லாம் நீ பீதியில் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடியாம தொடர்ந்து ஈரான் தாக்கிச்சுன்னா என்ன பண்றது? அமெரிக்காவாலேயே ஈரானை வந்து சரண்டர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற பீதியில வளைகுடா நாடுகள் இருக்குது. வளைகுடா நாடுகள் இதற்கு மேல அமெரிக்காவோட முரண்பட தொடங்கும். ஆரம்பத்தில் அவங்களும் என்ன நினைச்சாங்க, இவங்க ஈரானை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க, பணிய வச்சிருவாங்க. அப்புறம் தான் தெரியுது ஈரான் நம்மளை தான் காலி பண்ணுது. இதை உணர்ந்துருக்குறாங்க. இப்போ இன்னும் இது தொடர்ந்ததுன்னா அவங்க தரப்புலேருந்து எதிர்ப்பு வரும். அதனால ட்ரம்ப் செல்லுமிடங்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பு தான் இருக்குதே தவிர எங்கேயுமே ஆதரவு இல்லை. இந்த நிலைமையில ஒரு விஷப்பரிச்ச மாதிரி ஒரு போருக்கு வந்து தயாராவாரா அப்படின்றது சந்தேகத்துக்குரியது தான். எப்படியாவது பஞ்சாயத்து பண்ணி விடுங்கன்னு அவர் பாகிஸ்தானோ மற்ற நாடுகள்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படி வருவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். இல்லை ஒரு 50-50 சான்ஸில் போரே நடக்கிறதா வச்சுக்குவான். அதுக்கு பிறகு அவ்வளோதான், முடிஞ்சது. இது கண்டிப்பாக உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடியை தோற்றுவிக்கும். வளைகுடா நாடுலேருந்து ஒரு 1/5 1/4 கேஸும் எரிபொருளும் வராது. உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கும். இந்த போர் வந்து ஈரானில் தொடுக்கப்பட்ட போர் என்பது இந்த பக்கம் ஜப்பான்ல இருந்து அங்கே கடைசி தென் அமெரிக்காவினுடைய கடைசி நாடான அர்ஜென்டினா, சிலி வரைக்கும் இதனுடைய பாதிப்பு இருக்கும். இப்போ சமீபத்தில் ரஷ்யாவுக்கு போய் புத்தின் அவர்களை அப்பாஸ் அராக்சியும் குழுவும் சந்தித்த பிறகு தான் அவர்களுடைய குரலில் ஒரு மாற்றம் இருக்கிறதாக உணர முடியுது. ரொம்ப தெளிவாக வந்து யுரேனியத்தை நாங்கள் வழங்க முடியாது அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிட்டாங்க. இன்னொன்று, ரஷ்யா வந்து யுரேனியத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு அதுக்கு முன்னால் ஒரு செய்தி வந்து உலகளாவிய பத்திரிகைகளில் வெளிவந்தது. அப்போ ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தினுடைய அடிப்படையில் இவங்க இந்த நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபடுதா இல்லைன்னா துணிந்து நிற்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இவங்க சொந்த முறையிலையும் துணிந்து இருக்கிறாங்க, ரஷ்யாவும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது. புட்டினை அப்பாஸ் அராக்சி பேசும்போது இதையெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் பேசியிருப்பாங்க. தங்களுடைய டிமாண்ட் என்ன, அமெரிக்கா எப்படி இல்லீகலாக செயல்படுகிறது, இந்த கப்பற்படை முற்றுகை அப்படின்றதே ஒரு போர் நடவடிக்கைக்கு சமம். ஒரு நாட்டுக்கு வர வேண்டிய கப்பல்களை அமெரிக்கா எப்படி தடுக்க முடியும்? ஸோ அதுவே ஒரு போர் நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். இன்னொரு புறம் இஸ்ரேல் வந்து லெபனானை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரஷ்யா வந்து புட்டின் வெளிப்படையாக சொல்லியிருக்காருல்ல, இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஈரான் தைரியமாக போராடுகிறது, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆதரவு உண்டு, ரஷ்யாவினுடைய ஆதரவு உண்டு, இதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்னா உள்ளுக்குள்ளே அவங்க என்ன பேசியிருப்பாங்க? கண்டிப்பாக இந்த போரில் ஈரானுடைய இதை அவங்க புரிந்து கொண்டு சப்போர்ட் பண்ணுறது, ஆயுத உதவி, உளவு தகவல் எல்லாமே ரஷ்யா வந்து கண்டிப்பாக ஈரானுக்கு பண்ணோம். எப்படி உக்ரைன் போருக்கு ரஷ்யாவுக்கு ஈரான் உதவியதோ, ட்ரோன்ஸ்லாம் இங்கே இருந்தானே போச்சு, அப்புறம் தான் ரஷ்யா அதை பயன்படுத்தி அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி கூடுதலாக அவங்க உற்பத்தி செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு 2 நாடுகளுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு தான் அவர் ட்ரம்போடே 1.5 மணி நேரம் பேசுகிறார். அதுலேயும் அவர் ட்ரம்ப்கிட்ட அந்த செய்திகளை கண்டிப்பாக சொல்லி பாஸ் பண்ணியிருப்பார். அதனால் வந்து ரஷ்யா ஈரானுடைய நண்பன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் இப்போ உக்ரைன் போரில் மாட்டிக்கிட்டதுனால இன்னும் ஃபுல் ஸ்விங்காக ரஷ்யா வந்து செயல்பட முடியலைன்னு சொல்லலாமே தவிர,
இப்போ உக்ரைன் போரும் ஒரு ஸ்டேல்மேட்டில் இருக்குது. ஒரு பெரிய வெற்றியோ தோல்வியோ இல்லாமல் அங்கே 2 அடிக்கிறது இவங்க 2 அடிக்கிறது அப்படின்ற முறையில் இருக்குது. இருந்தாலும் ரஷ்யாவும் அமெரிக்காட்ட என்ன சொல்லியிருக்கு, நான் வேண்டுமானால் இதை பேசி முடித்து வைக்கிறேன் அப்படின்ற முறையில் ரஷ்யாவும் வந்திருக்கு. எதிரி நாடான ரஷ்யாட்ட ட்ரம்ப் இந்த கோரிக்கை வைத்தாருன்னா புட்டினே அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ புட்டின் செஞ்சாருன்னா பாகிஸ்தானோட வெயிட்டாக இருக்கும். புரியுது இல்லையா? பாகிஸ்தானோட பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு சமமான ஆயுதங்கள், அணு ஆயுதம் எல்லாமே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் ரஷ்யா வந்து செஞ்சால் அது அமெரிக்கா வந்து அதற்கு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையும் வரலாம். இல்லை, இதில் இப்போ எங்கிட்ட வந்து அதிபயங்கரமான ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறத ஈரான் சொல்லுது. அது எதிரினுடைய நாட்டுக்கு அருகிலே இருக்குது அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த கப்பல்களை தாக்குறதுக்காக இன்னொரு ஆயத்தங்களை அவங்க ரொம்ப துல்லியமாக தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? இதில் ஹவுதிகள் அது மாதிரி ஹிஸ்புல்லா மாதிரியான இந்த போராளி குழுக்கள் இருக்குல்ல, இவர்களை வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து ஈரான் தன்னுடைய கையில் வச்சுருக்கா? அப்படி எதுவும் விஷயங்கள் இல்லை, ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை மீறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய டாங்குகள் வீரர்கள் மேலே அவங்க தொடர்ந்து தாக்கிட்டு நடத்துறாங்க. குறிப்பாக இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைகின்ற எண்ணிக்கை சமீப நாட்களாக அதிகரிச்சுட்டு போகுது. இது இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு வீரர் காயமடைஞ்சிட்டாருன்னா அவர் எதுவும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு அப்புறம் இதுக்கு போக வேண்டியது தான், திரும்ப சண்டை போட முடியாது. இது வந்து இஸ்ரேலுக்கு பிரச்சனை. அதனால தான் அவங்க தொடர்ந்து தெற்கு லெபனானில் இன்னும் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து காசா மாதிரி அதை ஆக்கணும், ஃபுல்லாக தரைமட்டம் ஆக்கிடணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். அவள் போர் நிறுத்தம்னு வச்சுக்கிட்டே இவங்க போர் புரியுறாங்க. அமெரிக்கா போர் நிறுத்தம்னு சொல்லிக்கிட்டே அங்கே கப்பற்படை முற்றுகை வச்சிருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் தான் போர் நிறுத்தத்தை மீறுகிறார்கள், அவங்க போர் நிறுத்தத்தை வயலேட் பண்ணலை. அதனால் ஹிஸ்புல்லாக்கள் ஹூத்திகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, ஹூத்திகள் வந்து இதில் இடையில ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதை தாண்டி அவர்களுடைய பேச்சு இப்போ வரலையே. இப்போ தற்காலிக போர் நிறுத்தம் இருக்குல்ல, இன்னும் போர் 2வது முறை ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சுட்டா அவங்க களத்துக்கு வந்துடுவாங்க. எப்படி முதல்ல போர் நடக்கும்போது இவர்கள் இஸ்ரேலை நோக்கி ஆயுதங்கள் இதில் ட்ரோனையும் ஏவுகணையும் அனுப்புனாங்களோ அதை மீண்டும் செய்வாங்க. இல்லை செங்கடலை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே ஹோர்முஸ் மாதிரி அங்கே ஒரு நீரிணை இருக்குது, அதை மூடிட்டாங்கன்னா அந்த பக்கமாகவும் கப்பல்கள் போக முடியாது. இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, சோமாலியா இருக்கு இல்லையா? ஆமாம், சோமாலியனுடைய அந்த கடல் கொள்ளையர்கள் அவங்க மீண்டு வந்துட்டாங்க. இது முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடியே அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள்லாம் ரோந்தெல்லாம் போய் அந்த சோமாலியா அந்த பைரசியெல்லாம் முடித்த பிறகு இப்போ ஈரான் போர் வந்த பிறகு அமெரிக்கா இங்கே முற்றுகை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தங்கள் வேலையை மீண்டும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 கப்பல்களை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இது வந்து இப்போ புது தலைவலி. இல்லை, இந்த கப்பல்கள் குறிப்பிட்ட நாட்டினுடைய கப்பல்களை மட்டும் பிடிக்கிறாங்களா? இல்லை, சோமாலியா பொறுத்தவரைக்கும் எந்த நாட்டு கப்பலும் காசு தான், அவங்களுக்கு காசு வேணும். ஆமாம், கப்பலை வந்து கடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல ஆழ்கடலில் நிறுத்திட்டு அதனுடைய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, மாலுமிகள் மற்றவங்க எல்லாத்தையும் போட்டில் போட்டு இங்கே கொண்டு வச்சுருவாங்க. சாப்பாடெல்லாம் போடுவாங்க. கப்பல் ஓனர் யார், அவரோட சேட்டலைட் ஃபோன் மூலமாக பேசுவாங்க. இவ்வளோ ரூபா இவ்வளோ டாலர் வந்து கொடுக்கணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன ஏதுன்னு பேசிட்டு அந்த தொகை வந்த பிறகு இவங்களை கொண்டு விட்டுட்டு கப்பலை விட்டுருவாங்க. இதுவரை கடந்த 2 வாரத்தில் 4 கப்பல்களை பிடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு புது தலைவலி. ஏன்னா இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ படையை அனுப்ப முடியாது. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே இருக்குது, ஈரானை நோக்கி இருக்குது. அதனால் இது நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் சோமாலியா நேரம் பார்த்து சோமாலியா போராளிகள் வந்துட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஈரான் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்து துருக்கி, எகிப்து, கத்தார், அதுபோல் ஈராக்கு இந்த மாதிரி தன்னுடைய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்கிட்டையும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட.
தங்கள் வசம் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த யுத்தத்தில் நாங்கள் இந்த சமாதானத்துக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பேசினதாக செய்திகள் வருகிறது. ஒருவேளை அடுத்த தாக்குதல் ஏற்பட்டால் இந்த நாடுகளுடைய கோபம் தன் மீது வரக்கூடாது, ஈரான் மீது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இதை பார்க்க வேண்டியது இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு இராஜாங்க முயற்சி தான். ஒரு வெளியுறவு கொள்கையில் இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே அது பன்னாட்டு சட்டங்களின்படி தான் நடந்துக்குது. அவங்களா யாரையும் தாக்கலை. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குன பிறகு தான் அது தாக்குது. வளைகுடா நாடுகளில் கூட அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது அப்படின்ற முறையில் தான் தாக்குகிறது. அதனால் ஈரானுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு சுய பாதுகாப்பு, தற்பாதுகாப்பு அப்படின்ற முறையில் தான் இருக்குதே தவிர இவங்க யாரையும் ஆக்கிரமித்து எதுவும் செய்யலை. அதே போல் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் அருகாமை நாடுகளுக்கு எல்லாமே இதை பாஸ் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. வளைகுடா நாட்டினுடைய தலைவர்களுக்கு கூட நீங்கள் அமெரிக்க இராணுவ தளத்தை நீக்கிட்டீங்கன்னா உங்கள் நாட்டை நாங்கள் தாக்க மாட்டோம், இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்த நாடுகள் இருக்கு இல்லையா, துருக்கி இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பட்டியலிட்ட அந்த நாடுகளெல்லாம் பேசுகிறதுக்கு காரணம் இது போரோ பேச்சுவார்த்தையோ இது எங்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் நாங்கள் என்ன செய்ய முடியுன்றதை தெளிவாக சொல்லிட்டோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போர் இல்லாத காலத்தில் கூட பொருளாதார முற்றுகையை செய்து வருகிறது. ஈரானுக்கு வந்து ஒரு சீன கப்பல் கூட வந்து எண்ணெய் ஏற்றிட்டு போயிடக்கூடாது, ஒரு காசு கூட வரக்கூடாது, இப்படின்ற முறையில் அமெரிக்கா தான் செயல்படுகிறது அப்படின்ற முறையில் பேசியிருப்பாங்க. அப்படி பேசுவதன் மூலமாக இந்த உலக பொருளாதார நெருக்கடி, ஹோர்முஸ் மூடியதனால் வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே இதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு ஈரான் வந்து தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஹோர்முஸை திறப்பது அமெரிக்கா கையில், எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த முற்றுகை எடுத்தால் மட்டும்தான் ஹோர்முஸை திறக்க முடியும், உலகம் வந்து மீள முடியும். ஸோ அதை அவங்க தொடர்ந்து பாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த முயற்சி என்பது ஈரானுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும். தொடர்ந்து பேசுவோம், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நேரமும் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, ஒரு முடிவு வருமா அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.